ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப நாட்கள் கழித்து இப்போ அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா மீண்டும் சத்துணவு துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து நிபந்தனை அடிப்படையில் உங்களுக்கு வந்து வேலை வந்து தமிழ்நாடு அரசு வழங்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா உயர் பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ், இதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், இது மாதிரியான நிறைய விதமான வேக்கன்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க. வருகின்ற 13ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பை சத்துணவுத்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து டிகிரி படித்தவங்களுக்கு அனைவருக்குமே அடித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் ஒரு வேலைவாய்ப்பாக தான் வந்து இருந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த 2025 சத்துணவு துறையிலிருந்தும் அங்கன்வாடி துறையிலிருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வந்து தமிழ்நாடு அரசு வந்து வழங்கியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அதிரடியாக எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக மீண்டும் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இப்போ ஒரு சில ஆற்காடு மாவட்டத்துக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு வெளியாக போகுது. அந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்ட்டு கண்காணித்து நம்மளுக்கு வந்து மீண்டும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், என்ன லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன கல்வி தகுதி, அதே மாதிரி இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன நிபந்தனை அடிப்படையில் இந்த வேலையை வந்து வழங்க போகிறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த மாதிரியான வேக்கன்சிக்கு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள், எவ்வளோ சேலரி வந்து கிடைக்க போகுது, இது மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்கீங்க. அதுக்கான ஒரு அப்டேட்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இருக்க போது அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி தமிழ்நாடு அரசு 2025 வேலைவாய்ப்பில் டிகிரி முடித்தவர்களுக்கு விண்ணப்பிக்கலாம். முழு விவரங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஓவராலாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே இந்த வேலைக்கு சத்துணவுத்துறை வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வேலைக்கு மோஸ்ட்லி இருந்தாலும் டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் எம்எஸ் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து சத்துணவுத்துறையிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வேலைக்கு அப்ளை பண்ணி உயர் பதிவும் நீங்கள் வந்து வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு சொல்லிட்டாங்க. இது வந்து நிபந்தனை அடிப்படையில் 11 மாதங்களுக்கு மட்டுமே இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. நிரந்தரமாக ஆகும் அப்படின்னா அடுத்த அறிவிப்பில் நான் வந்து சொல்லுவோம் அப்படின்றத தமிழ்நாடு அரசு வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. அதில் டிகிரி படித்தவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லை, இது வந்து நிரந்தரமான ஒரு கவர்மெண்ட் ஜாப்பா அப்படின்னா கிடையாது. இது வந்து 11 மாதத்துக்கான நிபந்தனை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தான். இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த சத்துணவுத்துறைக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெல்லாம் எங்கே வந்து கிடைக்க போகுது அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் போகிறதுக்கு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சத்துணவு துறையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து டேரெக்டாகவே வந்து போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் அரசு வேலை தேடுவர்களுக்கு முக்கியமான செய்தி இது. எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் கணினி அனுபவத்துடன் கூடிய உதவியாளர் பணியிடம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பணியிடத்திற்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு இருக்கவங்க அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் தான். ராணிப்பேட்டை மாவட்டம் சார்காடு ஊராட்சி ஒன்றியத்தில் சத்துணவு பிரிவில் காலியாக உள்ள கணினி அனுபவத்துடன் கூடிய உதவி பணியாளர்களுக்கு தகுதியுடைய நபர்கள் வந்து
விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பத்தை கல்வி சான்றோருடன் 6/10/2025 13/10/2025 முடிய நேரிலே அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் ஊராட்சி அலுவலகத்திலே விண்ணப்பித்து கொள்ளலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆற்காடு ஊராட்சி நிறுவனத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது அரசு அங்கீகாரப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பட்டம் வாங்கியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் கணினி MS ஆஃபீஸ் அனுபவம் பெற்றவராக இருத்தல் வேண்டும். கீழ்நிலை தட்டச்சு ஆங்கிலம் மற்றும் தமிழ் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா 1/7/2000 அன்று 21 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அடுத்த வேலையில் பார்த்தீங்கன்னா இது முக்கிய நிபந்தனை. நிபந்தனை அடிப்படையில் தான் இந்த வேலையை வழங்குறாங்க. என்னென்ன 11 நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த தகுதிகள்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கணினி இயக்குனருக்கு பணியத்துக்கு மாத ரூபாய் உங்களுக்கு 14,000 ரூபாய் மட்டுமே தொகுதியும் வழங்கப்படும். இந்த பணியிடம் தொகுதிய அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமானது ஆகும் அப்படின்றத உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிடுறாங்க. இப்பணியிடங்கள் 11 மாத காலத்துக்கு மட்டுமே அனுமதிக்கப்படும். பணி நியமனம் செய்யப்படும் பணிகள் ரூபாய் 200க்கான முத்திரைத்தாள் ஒப்பந்த பணி பத்திரம் அளித்தல் வேண்டும். பணி அமர்த்தப்படும் பணியாளர் வேலை திருப்திகரமாக இருப்பினும் இப்பணியிடத்திற்கு உரிய பணி தொடராணை பெறப்பட்டு பணிக்கால நீடிப்பு வழங்கப்படும். ஒவ்வொரு 11 மாத காலம் முடிவில் பின்னும் இடைவெளி விட்டு பணியிடம் புதுப்பிக்கப்படும். இப்பணியிடம் முற்றிலும் தற்காலிகமானது. எவ்வித முன்னுரிமையோ அல்லது பணி நிரந்தரமோ செய்ய கோரவோ கூடாது. இந்த பணியிடம் அரசு அனுமதிக்கும் காலம் மற்றும் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் காலம் வரை மட்டுமே என அனுமதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு அலுவலர்களின் விதிகள் பொருந்தாதது என மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்துக்கான ஒரு அறிவிப்பை தான் கொடுத்துருக்காங்க. இது இதுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருத்தமும் கிடையாது அப்படின்ற ஸ்ட்ரிக்டாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் அறிவிப்பு கொடுத்துருக்காரு. ஆனால் உங்களுக்கு விருப்பமுடையவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கணினி அனுபவம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேக்கன்சி இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத அவங்க கொடுக்கல. கட்டாயம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வேலைவாய்ப்புகளை நம்ம சேனல் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா நிறைய அறிவிப்புகளும் கொடுத்துட்ருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் நேரிலே சென்று அந்த ஊராட்சியிலே நீங்கள் வாங்கிக்கொண்டு நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதோ சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.